ஜென்ரல் அண்ட் நியூ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சேனலில் லேர்ன் டைப்ரைட்டிங் இன் 15 டேஸில் நம்ம இது வரைக்கும் டே 10 கிளாஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே எல்லா லெட்டர்ஸ்க்கும் என்னென்ன ஃபிங்கர்ஸ், நியூமரல்ஸ்க்கு என்னென்ன ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இன்னி கிளாஸில் நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கீபோர்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் நம்ம டைப் பண்ணும்போது அது ஸ்மால் லெட்டராக விழும். அப்போ கேபிட்டல் லெட்டர்ஸ் டைப் பண்ணுறதுக்கு எந்தெந்த கீஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்னி கிளாஸில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடந்த எல்லா கிளாஸோட வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம இன்னைக்கு டே 11 கிளாஸ்க்கு போகலாம். இப்போ கீபோர்டில் உங்களுக்கு எல்லாமே எல்லா லெட்டர்ஸும் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு ஸ்மால் லெட்டராக தான் விழும் இல்லையா? இப்போ கேபிட்டல் லெட்டர்ஸ் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஷிஃப்ட் கீஸ்ன்னு இங்கே 2 கீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கீஸை பயன்படுத்தி நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் டைப் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் டைப் பண்ணோம் இல்லையா? இப்போ நீங்கள் 5 இந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் 5ன்னு விழும். இந்த 3ங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 3ன்னு விழும். இங்கே 3க்கு மேலே பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் விழறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஷிஃப்ட் கீஸை பயன்படுத்தணும். அப்போ ஷிஃப்ட் கீஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் அதை கேபிட்டல் லெட்டராக டைப் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த கீஸில் மேலே இருக்கிற இந்த சிம்பிள்ஸ் அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஷிஃப்ட் கீயை தான் பயன்படுத்தணும். இப்போ 2 ஷிஃப்ட் கீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷிஃப்ட் கீஸுக்கு எந்த ஃபிங்கர்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா லிட்டில் ஃபிங்கர்ஸ் தான். இந்த சைடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிட்டில் ஃபிங்கர், அந்த சைடு ஷிஃப்ட் கீக்கு ரைட் ஹேண்ட் லிட்டில் ஃபிங்கர். ஓகேவா? இப்போ இந்த ஷிஃப்ட் கீயை நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு எந்த லெட்டருக்கு கேபிட்டல் லெட்டர் வேணுமோ அந்த லெட்டரை நம்ம டைப் பண்ணோம். இப்போ கே இதுக்கு கேபிட்டல் லெட்டர் வேணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு சுண்டு வரலால் ஷிஃப்ட் கீயை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேங்கிறத டைப் பண்ணணும். கேயை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கீலேருந்து கை எடுத்துடணும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸை டைப் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு சுண்டு வரலால் ஷிஃப்ட் கீயை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ஸை டைப் பண்ணிங்கன்னா எஸ் கேபிட்டல் எஸ் விடும். அப்போ லெஃப்ட் சைடால் டைப் பண்ணுற ஃபிங்கர்ஸுக்கு கேபிட்டல் லெட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு சுண்டு வரலால் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லெட்டர்ஸை நீங்கள் டைப் பண்ணணும். ரைட் ஹேண்டால் டைப் பண்ணுற ஃபிங்கர்ஸுக்கு கேபிட்டல் லெட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிட்டில் ஃபிங்கரை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் ஹேண்டால் டைப் பண்ணுற லெட்டர்ஸை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் விடும். இங்கே சில வேர்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னை, கேரளா, மதுரை, ஊட்டி அப்படின்னு. இந்த வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டராக இருக்கும். இப்போ கேபிட்டல் லெட்டர்ஸோட சில வேர்ட்ஸை நம்ம இன்னைக்கு டைப் பண்ண போகிறோம். CHENNAI சென்னை ஸ்பேஸ். சி ஷிஃப்ட் அடிக்கும்போது நீங்கள் இந்த பக்கம் போயிட்டு சி டைப் பண்ணிவிட்டு திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடணும். சென்னை CHENNAI. இதே மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். CHENNAI சென்னை, CHENNAI சென்னை, CHENNAI சென்னை, CHENNAI சென்னை. ஓகேவா? இப்போ இந்த சென்னை அப்படிங்கிற அந்த வேர்டை 5 லைன்ஸ் நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்களும் டைப் பண்ணணும். அடுத்த வேர்ட் கேரளா. அந்த வேர்ட் எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கேரளா, KERALA கேரளா இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் கே, அது கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். அப்போ கேவை டைப் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிட்டில் ஃபிங்கரால் இந்த ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கேவை டைப் பண்ணணும். கேபிட்டல் கே விழுந்துடும். அப்புறம் இந்த ஷிஃப்ட் கீழேருந்து கை எடுத்துடணும். ERALA நார்மலாக அப்புறம் அடிக்க வேண்டியதான். அடுத்தது கே டைப் பண்ணும்போது மட்டும்
இந்த லெஃப்ட் லிட்டில் ஃபிங்கரால் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கே டைப் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலாக ERALA கேரளா கே அப்புறம் ரிலீஸ் பண்ணிவிடுங்க ERALA கேரளா. நம்ம ஷிஃப்ட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல டெப்த்தாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் கேவை டைப் பண்ணணும். கேவை டைப் பண்ணி விழுந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஷிஃப்ட்லேருந்து கை எடுக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்கள் ஹோம் கீஸ்க்கு வந்துடணும். அப்புறம் நார்மலாக நீங்கள் டைப் பண்ணலாம். கேரளா KERALA கேரளா KERALA கேரளா KERALA. ஃபஸ்ட்டு டைப் பண்ணும்போது மெதுவாக தான் வரும். மெதுவாகவே டைப் பண்ணுங்கள். ஆனால் பார்க்காம சொல்லிக்கிட்டே டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இதே மாதிரி இதையும் 5 லைன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸை பயன்படுத்தி டைப் பண்ணுற லெட்டர்ஸ்க்கு கேபிட்டல் லெட்டர் வேணும்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிட்டில் ஃபிங்கரால் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதுபோலவே லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸை பயன்படுத்தி டைப் பண்ணுற கீஸுக்கு கேபிட்டல் லெட்டர் வேணும்னா ரைட் லிட்டில் ஃபிங்கரால் நம்ம ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் போக இங்கே ஒரு கீ இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஷிஃப்ட் லாக்னு பேர். இதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது லாக் ஆகிடும். நீங்கள் கண்டினியூஸாக உங்களால் கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ண முடியும். இப்போ லாக் ஆகிடுச்சு, இது லாக் ஆகிட முடியும். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கேபிட்டல் லெட்டர் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும். இப்போ வாங்க நம்ம சிஸ்டத்தில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிஸ்டத்தில் blank பேஜ் எடுத்துக்க போகிறோம். இதோ கீபோர்டில் 2 ஷிஃப்ட் கீஸ் இருக்கு இல்லையா? இப்போ மதுரை அப்படிங்கிற அந்த வேர்டை டைப் பண்ணுவோம். ஹோம் கீஸில் உங்கள் விரல வைங்க. எம் டைப் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் கீயை லெஃப்ட் லிட்டில் ஃபிங்கரால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எம் டைப் பண்ணணும். எம் டைப் பண்ணதுக்கப்புறம் விரலை எடுத்துடணும். அப்புறம் நார்மலாக ADURAI மதுரை டைப் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்பேஸ் திரும்ப மதுரை டைப் பண்ண போகிறோம். அகைன் இந்த ஷிஃப்ட்டை கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எம் டைப் பண்ண போகிறோம். எம் கேபிட்டல் லெட்டர் விழுந்துருச்சு பாருங்கள். அப்புறம் நார்மலாக ADURAI மதுரை MADURAI மதுரை MADURAI மதுரை. இதே மாதிரி 5 லைன்ஸ் நம்ம டைப் பண்ணோம். கண்டினியூஸாக நம்ம கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு கேப்ஸை இந்த ஷிஃப்ட் லாக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கேப்ஸ் லாக் இந்த இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் ட்ரிச்சி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டர்லேயே விடும். TRICHY ட்ரிச்சி. ஓகேவா? இப்போ இந்த கேபிட்டல் லெட்டர் அடித்தது போதும் அப்படின்னா நீங்கள் திரும்ப இந்த கேப்ஸ் லாக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே ரிலீஸ் ஆகி நார்மலாக உங்களுக்கு ஸ்மால் லெட்டரில் டைப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கிளாஸில் சொன்ன மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் கீஸை பயன்படுத்தி வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நன்றி.